ஹாய் ஹலோ. நான் என்னோட ஜூன் மந்தோட கணக்கு இப்போ தான் எழுதிட்டு இருக்கேன். இந்த ஜூன் மந்தில் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், மாதம் என்ன எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எந்தெந்த வகையில் செலவு போயிருக்குங்கிறத இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ். இப்போ என்னோடய ஜூன் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ், வீட்டோட மெயின்டெனன்ஸ் வந்து 4200 நான் கட்டியிருக்கேன். அப்புறம் கார் வாங்கி ஒரு 6 மாதம் ஆகுது. ஸோ காரோட இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000. அப்புறம் வந்து என் சம்பளத்துலேருந்து நான் வந்து ஸ்டாக்கில் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் மாதம் 15,000 நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்த பாண்டு இல்லை ஸ்டாக்கில் இருந்து பாண்ட்லேருந்து எனக்கு மாதம் ஒரு 76 ரூபா வருது. அப்புறம் அக்கௌண்ட்டில் இருந்த காசுக்கு ஒரு 50 ரூபா டிவிடெண்ட்டு, எஃப்டிலேருந்து ஒரு 382 ரூபா. அப்புறம் ஸ்டாக்ஸ்லேருந்து வந்த டிவிடெண்ட்டு இவ்வளோ காசு, இந்த சில்லற காசு. மொத்தமாக நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 16,240 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபுட்டுக்கு நான் வந்து வீட்டில் தான் அம்மா அப்பா கூட தான் இருக்கேன். ஆனால் சும்மா பசங்க கூட போய் டீ கடைக்கு அப்படி இப்படின்னு போய் செலவு பண்ணுற காசு ஃபுட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1377 ரூபா நான் ஃபுட்டுக்கு செலவு பண்ணியிருக்கேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து ரீசெண்டாக கொஞ்சம் மெடிக்கல் ரீசன்ஸ்னால கொஞ்சம் வீட்டுக்கு ஏசி வாங்கணும். ஏசி வந்து இஎம்ஐயில் தான். அந்த ஏசிக்கு இஎம்ஐ மாதம் 10,000 ரூபா. மொத்தம் ஏசி வேறு 36,000 ரூபா, இஎம்ஐ மாதம் 10,000 ரூபா. அப்புறம் ஏசிக்கான அந்த ஸ்டெப்லைசர் 5,400 ரூபா. அப்புறம் இது வந்து சும்மா செருப்பு வாங்கினேன், அது ஒரு 156 ரூபா. ரேப்பிடோ யூஸ் பண்ணேன் வெளியே போகிறதுக்கு, அதுக்கு ஒரு 250 ரூபா. அப்புறம் ஃப்ரெண்டு கிஃப்ட் வாங்கினது ஒரு 300. புக்கு வாங்கினேன் படிக்கிறதுக்கு, எக்கனாமிக் புக்கு, அது ஒரு 200. பல் வளர்க்குற ப்ரெஸ்ஸு வாங்கினேன், அது வந்து ஒரு 45 ரூபா. ரீசார்ஜ், எங்கள் வீட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுவேன். அந்த ஒய்ஃபை, எங்கள் அம்மா ஃபோனு, என் ஃபோனு, 3 ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு 2048 ரூபா. ஃபாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா காருக்கு போட்டிருக்கேன். பைக்குக்கு பெட்ரோல் வந்து 200 ரூபா. ஏர்கட் பண்ணியிருக்கேன். இந்த ஏர்கட்டுக்கு வந்து மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னா 170 ரூபா இருக்குது. கிரிக்கெட் ஆடுவேன் பசங்க கூட போயிட்டு, கிரிக்கெட் ஆடுற செலவு 188 ரூபா. அப்புறம் பஸ் டிக்கெட்டு, எங்கள் நேட்டிவ்க்கு போயிட்டு வந்தேன். பஸ் டிக்கெட்டு வந்து ஒரு 1361 ரூபா. மொத்தமாக எனக்கு எவ்வளோ செலவாயிடுச்சு அப்படின்னா, அந்த மொத்த செலவு எனக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 55,725 ரூபா. இது என்னோட மொத்த செலவு, ஜூன் மாதம் நான் பண்ண செலவு பார்த்துக்கோங்க.